ஹாய் நண்பா, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வேலைக்காக வந்துருக்கோன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குப்பல்றதுக்காக தான் நண்பா. ஓகே ரைட், வரலாம். கிளப்ப முடியல. என்ன வேலைக்காக வந்திருக்கோன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காட்டு குப்பாடுறதுக்காக தான் வந்திருக்கோம். சரி, நம்ம காடுங்கிற பாருங்க, நமக்கு தெரிஞ்சவங்க காடு. ஜேசிபி பாருங்க, பலன்னு இருக்குல்ல. கப்புன்னு நாமளும் ஒன்று போட்டுக்கலாமா? ஜேசிபி புல்லு ஜேசிபி இது ரெண்டும் தான் மார்க்கெட் ஆர்டர் இருக்குது நண்பா. ஜேசிபினா இப்போ வர இந்த வருங்காலத்துக்கு என்ன எந்த மாதிரி தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்டை போட்டுவிடுங்க. 3DXா இல்லை புல்லா எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க நண்பா, பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குப்பை வந்து இப்போ அள்ளி போடுறாரு பாருங்க தலைவர். உடனே வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்காரங்க ஜேசிபிக்காரங்கிட்ட சொல்லிடுவாங்க, தம்பி நல்லா அழுத்தி போட்டுடுப்பா, இதெல்லாம் 10 நடைக்கு வரும், 2-3 10 நடை வரத ஒரு 5-7 நடையிலே அள்ளி விட்ரு அப்படிம்பாங்க. ஜேசிபிக்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா சரிங்க அப்படின்ட்டு இப்படி அள்ளி போடுறாங்க. குப்பையை வந்து பார்த்திங்கன்னா களைச்சி விட்டு தான் அள்ளி போடணும். ஆனால் ஒவ்வொரு ஜேசிபிக்காரங்க களைச்சி விட்டு அள்ளி போடுவாங்க, ஒவ்வொருத்தையும் அப்படியே சராயாக தூக்கி போட்டுருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பார்க்க சிம்பிளாக தான் நண்பா இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா யோசித்து பார்க்கணும். நல்லா உணுப்பாக இந்த வீடியோ வந்து புரிஞ்சு பாருங்கள். விளையாட்டுத்தனமாக பார்த்தோம்னா செட் ஆகாது. என்னான்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்படி அள்ளி போடையிலன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூள் குப்பையாக இருந்ததுன்னா கொண்டு போய் கொட்டையில் சின்ன குட்டானா கரெக்டாக கொட்டுவாங்க. தூக்கி கூட்டு ஒரு ஆட்டினோம்னா சின்ன குட்டானா அதே மாதிரி கரெக்டாக உழுவுணும்பா. ஈர குப்பையை வர்றபடியாக அள்ளி போட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே சப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கும். டீ வந்துருச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வர்ற குப்பை. ஏன் ஐடியலில் வண்டி அனத்தி ஓடுதுன்னு தெரியலைங்களே. அந்த ஐடியல் ஸ்பீடே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் ஆகலை. ஒரு மாதிரி டர்னு அனத்துது. வண்டியினுடைய சவுண்டே குறைக்குது நண்பா. நம்ம டிராக்டர்லாம் ஓடும் பாருங்க, டர் 575 அந்த பவர் ப்ளஸ் ஓடும் இப்படி தான் டர்னு. ஜேசிபிக்காரரு ஜாக்கி வச்சு இதோட. ஆனால் இந்த இடத்துல குப்பையை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, மலை மாதிரி இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுது நம்ம பொட்டிக்கு மேலே அதே மாதிரியே தான் இது வரலையுமே இருந்துச்சு. இந்த இடத்துல குப்பை கிடக்குது பாருங்கள், இது வரலையுமே இருந்துச்சு. இந்த இடத்துல முன்னாடி டயர் வரலையும் இருந்துச்சு. தலைவர் 8 நட தான் குப்புன்னு வாரி போட்டார். அடடா, இந்த மாதிரி ஒரு பக்கம் ஓட்ட போனாலும் குப்பை எல்லாம் போனாலும் டீ குடிச்சோம்னாலே ஒரு கிளுப்பு தான். அவங்களுக்கு இன்னும் 2 வேலை சேர்த்து செஞ்சுட்டு வரலான்னு தான் நண்பா தோணும். நானும் அந்த மாதிரி தான். ஒவ்வொருத்தையும் போனால் தண்ணியே வாய் விட்டு கேட்டால் கூட கொண்டு வந்து தரமாட்டாங்க. ஆனால் கேட்காதையே வந்து சோறுதுன்னு நச்சு பண்ணுவாங்க. அப்புறம் டீ கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க வீட்டு பிள்ளையாட்டமே பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் வச்சு வண்டியை விட்டு இறக்கி ஓட்டிகிட்டு வந்துடுவோம். நம்ம மனசில் அந்த மாதிரி தான். இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க, பார்க்கலாம். டீ வேறு சுடுது. டீ இடைவேளை முடிவடைந்தது. அதாவது இப்போ நான் சொல்கிற விஷயத்தை வந்து யோசித்து பார்த்தீங்கன்னா, யோசிக்கன்னு இல்லை, டக்குன்னு பார்க்கல இவன் நடக்கணக்கு அதிகமாக வரதுக்கோசரம் இப்படி இந்த மாதிரி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் அது வந்து உண்மையே கிடையாது நண்பா. இது வந்து டிராக்டர்காரங்க தான் இந்த மாதிரி பிரச்சனையை வந்து அனுபவிப்பாங்க. என்னான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே பாருங்கள் அள்ளுறாங்களா, அள்ளி இந்த மாதிரி வைக்கலன்னு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஈரக்குப்பை தான், மேக்குப்பை தான் வர குப்பையாக இருக்குது. வெயிலுக்கு காஞ்சி போச்சு. அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஈரம் இருக்கும். ஈரத்தை வந்து பார்த்திங்கன்னா அள்ளி வச்சு இப்போ அழுத்துவார் பாருங்க. அழுத்துறதுனா ஓரளவுக்கு கரெக்டாக அழுத்தணும் நண்பா. நம்பால் வச்சு வதக்குன்னு வீட்டுக்கு கடைக்காலுக்கு அரைச்சி விட்டு நடுவில் கரைச்சி விடுவோம் பாருங்கள், வதக்குன்னு வச்சு அழுத்துவாருங்க பாருங்கள். அந்த மாதிரி அழுத்தி விட்றாரு. அந்த மாதிரி அழுத்திக்கலன்னு வந்து பார்த்திங்கன்னா குப்பை வந்து சப்புன்னு நல்லா ஒட்டிக்கும். நம்ம போய் என்ன பண்ணுவோம், கணக்கான குட்டானா குறைக்கலாம், கொட்டலாம். சின்னதாக ஒரு நடைக்கு 7 இல்லைன்னா 6 குட்டானா கொட்டலான்னு பார்த்தா அங்கே போய் கொட்டையில் 4 5 வராது. சொல்லப்போனால் 4 3 கொட்டியிருக்கிறேன் நானே.
வச்சு அழுத்தி விட்ருவாங்க. நம்ம வண்டி என்ன தான் குலுக்கணும்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இவர் அழுத்துற அழுத்துக்கு பெட்டே வந்து பார்த்தீங்கன்னா படக்குங்குது. அங்கே கொண்டு போய் கொட்டணும்னு வச்சுக்கோங்க 3-4 குட்டான்லேயே கொட்டி போடுவோம். அதை ஆளுங்க வந்து தூரம் அள்ளி கொட்டி இறைப்பாங்கங்கிறீங்க, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கும் அவங்கள சொல்லியும் குறை கிடையாது. நம்ம அத்தத்தா சோடு குட்டான் கொட்டணும்னு வச்சுக்கோங்க, அவங்க மனசே விட்ருவாங்க, என்னடா இது சோடு குட்டானோ அப்படின்னு. கப்புன்னு வாரி போட்டு இறச்சிக்கிட்டே வந்துடுவாங்க ஒரே இடத்துலையே. நான் வந்து எங்கள் ஆளுங்கன்னு சொல்ல, மேக்ஸிமம் எல்லா ஏரியா சைடுமே இதுதான் நம்ம நடக்குது. நம்ம உழவு ஓட்டையிலன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல குப்பை நிறையா இருக்கும், ஒரு இடத்துல ரொம்ப பரவலாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்குக்காரங்க தான், கொட்டுறவங்க தான். ஆனால் ட்ரக்குக்காரங்க அப்படி கொட்டுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்காரங்க தான், இந்த ஜேசிபிக்காரங்க தான். நம்ம வேற பண்ண ஒரு கொய்யாக்கா பொறிச்சோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறுப்பே ஆக முடியாதுல்ல. காட்டில் குப்பையை கொட்ட சொன்னால் கொண்டு போய் கொட்டுற தடம் பூரா குப்பையாக கொட்டி வச்சிடுறது. என்ன பண்ணுறது, தடம் அந்த மாதிரி. இதுக்கு இன்னொரு அரை நடம் கொட்டினா தான் பரவாயில்ல. நம்மளும் கரெக்டாக கொட்டலாம்னு தான் யோசிப்போம். எங்கே போய் வெப்பன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நாளையிலேருந்து ட்ரையர் தான் நம்ம போடணும், சாக்ஸ் தான் போடணும். வேட்டி கட்டிக்கிறோன்ட்டு பெரிய வேதனையாக இருக்குது. டோர் வந்து பார்த்தீங்கன்னா 2 லாக்கி திறந்துட்டு அப்படியே விட்டு வந்துடுறது நண்பா. அதுக்கப்புறம் கொண்டு போய் போடுற டோர் தானே மறுபடியும். வேட்டி கட்டிக்கிட்டு வந்து காலுக்கு கூட எல்லாம் மாட்டுது. ஓகே, இனிமேட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வீடியோ எடுக்கிறதுனால தான் கை ரேஸு, இல்லைன்னா காலையே ஹேண்டில் பண்ணிடுவோம். இது போகுது, இதுக்கு 300 ரூபா செலவு பண்ண முடியாது. போகிற வெற்றி இந்த குட்டான ஒரு அளவுக்கு கரெக்டாக கொட்டிடுவோமா என்னமோ தெரியல. கொட்டை ஆளுங்க இறச்சிக்கிட்டே இருக்காங்க, ஏன்னா மழை பெய்யுற மாதிரி இருக்கும். அந்த நடம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொட்டினேன். இப்படி சிக்கன் சின்னதாக இருக்குதா, அது வந்து பார்த்தீங்கன்னா வரக்கொப்பை. இது எங்கள் அப்பா கொட்டினது. நாங்களும் சின்னதாக கொட்டலான்னு தான் ட்ரை பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி தான் கொட்டுவோம். என்ன ஒரு சம்பவம்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சலக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிடும். ஈர குப்பைக்கு அதுக்கும் குளிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக வராது நண்பா. ஐயோ, இந்த நட சரியான வெயிட்டாக கொட்டிக்கிட்டோம். வாங்க, ஏன் இந்த சோதனை நம்ம ஆளுங்களுக்கு மட்டும்? அந்த 2 குட்டான் கரெக்டாக இருக்குது, இது பாருங்க சட்டி குட்டானா கொட்டிட்டேன். மேலே விட்டுலாங்களா? இந்த இடத்துல கேப் தெரியுங்க, இது பாருங்க இந்த குட்டான மட்டும் எத்தா தண்டி
அப்படியே இந்த குட்டானை பாருங்கள் எவ்வளோ குட்டியாக க்யூட்டாக இருக்குது. சின்ன குட்டியாட்டம். சின்ன குட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பொண்ணு பேர் நண்பா. எப்படி சொல்கிறது, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணல, அதனால் சின்ன குட்டின்னு தான் கூப்பிட்றது. அங்கேயா நான் கூட அந்த வயலுக்கு நினைச்சேன். மாட்டேங்குது, ஒன்றும் கேட்க மாட்டேங்குது, எல்லாம் பீஸ் போகுதாடுறது நண்பா. என்னன்னாரு இந்த இது தேவையில்ல, அதான் இந்த குப்பை இருக்குது இல்லை அப்படின்னாரு. அப்புறம் திடீர்னு என்ன நினைச்சாரோ தெரியல, தம்பி இதில் கொட்டினாரு. சரி பின்ன இதில் வேணான்னாரு, மேவையில் தான் கொட்ட சொல்கிறாரோன்னு சொல்லி நான் நினைச்சோம். பிரியாக வருது. லிவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே தூக்கி தான் இருக்கிறேன். அப்பயும் பொட்டி ரொம்ப ஸ்லோவாக இருந்துருக்குது. எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா விவரமாக அந்த வண்டி எடுத்துக்கிறாரு. இந்த வண்டிக்கே வரதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வண்டியில் தான் ஷெட்டு இருக்குது. இந்த வண்டியில் ஷெட்டு இல்லை, பவர் ஸ்டேரிங் இல்லை, நார்மல் ஸ்டேரிங். கொய்யாக்கா வேறு ஒன்று பொறிச்சோம் ஆசையில். சிங்களான்னு பார்த்தா நமக்கும் அந்த காட்டுக்காரனுக்கும் சண்டை. பொசுக்குன்னு நமக்கு செய்வன கீது வாய்க்கா வரப்பு சண்டை. பொசுக்குன்னு கீது செய்வன கீது வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப போயிடும். அதனால் நமக்கு வேண்டாம். வந்து விட்டோம். டோர் போட போகணும் நண்பா. நம்ம தான் கம்மி. இது வேற வந்து பார்த்தீங்கன்னா டமுக்கு டமுக்குன்னு கொதிச்சுக்கிட்டே கிடக்குது. பாருங்க, இந்த மரத்தில் தான் கொய்யாக்காய் பறிச்சோம். கபக்குன்னு நமக்கு சண்டைக்காரன் ஏதாவது செய்வனை வச்சுருந்தான்னு வச்சுக்கங்க, அவன் பொருளை சொன்னோம்னா நமக்கு ஒட்டிக்கும். வேண்டாம் வேண்டாம், ஆசையாக இருந்தாலும் 1/2 கிலோ கொய்யாக்காவை வாங்கி தின்னுக்கிறேன். காசு போயிட்டாலும் தப்பு இல்லை. கொய்யாக்காவுக்கு ஆசைப்பட்டு ரொம்ப போயிடும். திரும்பிட இதான் போடுறா பிரேக்கா. எப்படி அது எங்கேயும் அங்கே திரும்பிட்டு போகுது. அந்த காலியானவங்க நமக்கு தான் சண்டை, நமக்குன்னே வந்து சேர்றானுங்க. பொட்டி கட்டி சாஞ்சர போகுது. இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டத்தை விட கடுப்பாக இருக்குது. எவன்டா இந்த இடத்துல வீடியோ எடுத்து போடுறது, இவ்வளோ வேலையை செஞ்சுக்கிட்டு வியூஸும் போக மாட்டேங்குது, லைக்கும் வர மாட்டேங்குது, ஒரு இன்கமும் இல்லை, எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை. சங்கட்டமாக இருக்குது, ஒரே வேதனைங்க. நம்ம சேனல் எதுக்கு இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அவன் 1000 ரூபா கூட வர மாட்டேது. நான் 2000 கொஞ்சம் இப்போ ஒரு 10 நாள் கொடுக்கல டப்புலாம் குறைஞ்சி போச்சு. ஓகே நண்பா, கொஞ்சம் அழுத்தி போனீங்கன்னா
சொல்கிறீங்க நம்ம நல்ல பேர் வாங்கிக்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா குடியரசு தினவலம் அடடா எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி காத்திருப்போம். வந்துச்சுன்னா கப்புன்னு காலையில் நேரம் கூட்டிகிட்டு போய் அது என்ன ஒரு கண்கொள்ளா காய்ச்சினா எல்லாம் மயக்கடிச்சு விழுவாங்க. பொத்துன்னு பிள்ளைங்கெல்லாம் ஒரே இதாக இருக்கும். சரி விடுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். ஓகே நண்பா, டாட்டா பாய் பாய். வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். கடவுளே, இந்த மாடு கண்ணு போட்டது நமக்கு விடிய சிவராத்திரி விடிஞ்சு மாவளா. இன்னைக்கு நைட்டாவது மொட்டை தூக்கம் தூங்கணும் நண்பா. தூங்கினா தான் நம்ம பாடி ஸ்டெடி ஆகும். இல்லைன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான், வீக் ஆயிடுவோம். வீக்குன்னா அவ்வளோதான், பொட்டி கண்டிஷன் தான். நமக்கெல்லாம் நல்ல முறைக்கு 1 நாள் 2 நாள் தூக்கங்கடலாம். 2 நாளுக்கு மேலே தூக்கங்கட்டு வேலையும் ஃபுல்லாக இருந்ததுன்னா அவ்வளோதான், ஃபினிஷ்ட். உடம்பு அப்படியே கெட்டு போயிடும். காய்ச்சல், தலைவலி, இந்த மாதிரி கை கால் வலி எல்லாமே வந்துடும்.